நெப்பாட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலகம் எல்லாமே அதிக அளவில் பரவி கிடக்கு. ஆனால் அது இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல தான் அதிகமாக பரவி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அரசியலில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமாவில். ஸோ அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சினிமாவில் நெப்பாட்டிசம் எந்த அளவு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சினிமாவில் எப்படியா சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வில்லேஜில் இருந்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சினிமாவில் ஷைனாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அவங்களோட பசங்களை, அவங்களோட மகள்களை, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கான இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் உள்ள சினிமாக்குள்ளே இன்ட்ரோ பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு கொடுக்கறதா நெப்பாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் நல்லா கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்தார். ஆனால் அவரோட பையனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சினிமாக்குள்ளே இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ அந்த இடங்களில் நடிக்கிறதுக்கு எவ்வளவோ இளம் நடிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்கன்ற பட்சத்தில் நெப்பாட்டிசத்தை பயன்படுத்தி அவர் உள்ள வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன், அவர் போய் கனடாவில் ஒரு பக்கம் டைரக்ஷன் படிச்சுட்டு வந்தாலுமே நிறைய பேர் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இதே கோடம்பாக்கத்தில் சென்னையில் சுற்றிட்டு இருக்க இந்த டைமில் அவர் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆனால் லைக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய பேனரில் படம் பண்ணுறதுக்காக சைன் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நெப்பாட்டிசம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரீவியஸ் காலங்கள், அதாவது இப்போ இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் நெப்பாட்டிசம் மூலமாகவே வளர்றதுக்கான எவ்வளோ வாய்ப்புகளும் இருந்தும் வளராமல் இருக்கக்கூடிய நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பயனும் இல்லை. ஸோ ஜி சினிமா பிரசன்ஸ் இது எந்த பயனும் இல்லை. நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ இதில் வந்து முதல் வரிசையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஜித்தன் ரமேஷ். ஸோ ஜித்தன் ரமேஷ் அப்படிங்கிறவர் ஆக்டர் ஜீவாவோட அண்ணன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து ரொம்ப ஷைனான ஒரு ஆக்டராக இப்போ வரையுமே மாறிட்டார். தொடர்ந்து நிறைய தோல்வி படங்கள் கொடுத்தாலுமே ஜீவா அவர் படம் நடிக்கிறதுல எனக்குமே மிஸ் பண்ணவே மாட்டார். வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுத்துட்டு இருக்காரு. அது வெற்றியோ தோல்வியோ அடுத்த விஷயம். ஆனால் அவர் ஆர்பி சௌத்ரி அப்படிங்கிற பேனர்லாம் தாண்டி ஒரு பக்கம் அவர் வந்து ஸ்ட்ராங்காக சினிமாவில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஜித்தன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர் பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறமா எந்த படம் பேர் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த படமும் கிடையாது. ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து பேசுகிறாரு. பேசும்போது கூட சொல்கிறாரு, நான் வந்து வெளியில் ஜிம்முக்கு போனாலும் கடைக்கு போனாலும் அப்பா எப்படி இருக்காரு, உங்கள் தம்பி எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. ஆனால் என்ன யாருமே கேட்க மாட்டாங்க. காரணம் நான் சினிமாவில் ஷைன் பண்ணல. ஸோ இந்த பிக் பாஸ் ஸ்டேஜ் மூலமாக நான் வெளியில் ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி தான் வந்தார். பட் வெளியில் வந்துமே ஷைன் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு வந்து பிஸ்னஸ் தான் செட் ஆகும் அப்படின்றது பிக் பாஸ்ல எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ். ஒரு ஆக்டராக இருந்தால் தான் இன்னொரு ஆக்டரை தூக்கி விடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா, ஒரு டேரக்டராக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட பிறந்தவங்களாம் தூக்கி விடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே வந்து வெங்கட் பிரபு அப்புறம் பிரேம்ஜி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஏஎல் விஜய் அவரோட கூட பிறந்த தம்பி உதயா. ஸோ டைரக்டர் ஏஎல் விஜய் தலைவா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மிஷன், தெய்வ திருமகன் சொல்லி எவ்வளோ படங்கள், தலைவி உட்பட எவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு. அவரோட கூட பிறந்த தம்பி உதயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ வரை சினிமாவில் ஷைன் ஆகவே இல்லை. காரணம் என்னன்னா, தன்னோட தம்பியோட திறமை அவருக்கே தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவரோட படங்களே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கல. சொல்லப்போனால் தலைவா படத்தில் கூட ஒரு போர்ஷன்ஸ் இல்லாதது கூட உதயாவோட ஒரு மிஸ் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுது. இது கண்டினியூஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேரக்டர் அவரோட ஓன் பிரதர், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் அவரோட தம்பி ஆக்டர் பாலாவும் தான். ஸோ சிறுத்தை சிவா வந்து ஒரு பக்கம் டேரக்டர் நல்லா ஷைன் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் சிறுத்தை அப்படிங்கிற படம் இப்போ வரையுமே டாப் நாச்சாக அவருக்கு பேர் கொடுத்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீரம், விவேகம், விஸ்வாசம், அப்படி வேதாளம் சொல்லி இவ்வளோ படங்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்து, அண்ணாத்தை அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்து, அடுத்து கங்கோ அப்படிங்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் சூர்யா எடுக்கப்பட்ட படம் தான் கங்கோ. அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட தம்பி ஒரு பக்கம் பாலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வீரம் படத்தில் அஜித்தோட 4 தம்பிகளில் ஒரு தம்பிகளாக இருக்கவர் தான். பட் அவர் அந்த ஒரு படத்தில் தான் பார்க்கலாம், வேற எந்த படங்களையும் பார்க்க முடியாது. ஒருவேளை தெலுங்கு சினிமாஸ்லாம் பார்த்தா அதிகமாக இது மாதிரியான கேரக்டர் ரோல்லாம் பண்ணியிருப்பார் போல. பட் அண்ணன் வந்து ஒரு பிரைமான சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் குமாரை வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டராக இருந்துமே தம்பியால் ஷைன் பண்ண முடியாத ஒரு சோகம் தான். 1990களில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்குமே வந்து கொடி கட்டி பறந்த நடிகைகளில் ஒருத்தவங்க தான் பானுபிரியா. ஸோ இவங்க நடித்து இவங்களோட வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் வந்து நிறைய பேரை ஃபேன்ஸாக வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஊர்வசி அளவுக்கு இவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. ஊர்வசி, கோவை சரளா இவங்கலாம் கலந்த ஒரு மிக்சர் தான் சொல்லலாம். எமோஷனலாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டாப் நாச்சாக இருந்தாங்க. பட் இவங்க வந்து இவ்வளோ ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போது கூட அவங்களோட தங்கச்சி வந்து இந்த அவங்களால ஷைன் பண்ணி வைக்க முடியல. அவங்களோட பேர் தான் சாந்தி பிரியா. இவங்க நடித்த ஒரே ஒரு படம் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் தான். இதில் ராமராஜன் நடிச்சிருப்பார். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு லவ் இருந்திருக்கும். அந்த லவ் போர்ஷனில் நடித்தவங்க தான் சாந்தி பிரியாவாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்து மூலமாக சாந்தி பிரியா உள்ளே வந்தாங்க. பட் அவங்களால பெரிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஷைன் பண்ண முடியலங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. கரகாட்டக்காரன் படம் மூலமாகவே இப்போ வரையுமே எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் கனகா. ரீசெண்டெல்லாம் பார்த்துருப்போம், அவங்க வந்து அதிகமாக வெயிட் போட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. கனகா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவரோட சொத்து என்னாச்சு தெரியுமா, அவங்க ஃபேமிலி என்னாச்சு தெரியுமா, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னு நிறைய வீடியோஸ் கனகா கனகா கனகான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க இருந்த அந்த ஒரு பிரைம் டைமுங்கிறது ரொம்பவே எலிஜிபிளான ஒரு டைம் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கரகாட்டக்காரன் படம் அவங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட்டை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அந்த நேரங்களே பார்த்தீங்க அப்படின்னா கனகாவோட தங்கச்சியுமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. அவங்களோட பெயர் பிரீதா. அவங்க வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட பேர் சின்ன பசங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த
ஒரு படத்துக்கு அப்புறமா கனகாவோட தங்கை பிரீத்தா எங்கே பேசப்படுறாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே பேசப்படலை. காரணம் அவங்களுக்கான வாய்ப்பு வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கனகா மாதிரியான ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு தங்கச்சியாக இருக்கக்கூடிய பிரீத்தாவுக்கு ஒரு இடம் கிடைக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரீத்தாவுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்கா தேவயானி அவர்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நகுல் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காணோம். நீ என்ன அப்படி சொல்கிற? தேவயானி பீக் அவுட் ஆன டைமில் நகுல் எவ்வளோ பீக்கில் இருந்தார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், தேவயானி ஒரு பக்கம் பீக் அவுட்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பக்கம் வந்து சினிமா விட்டு ஒதுங்கி அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்த டைமில் தான் நகுல் அவர் சினிமாவுக்கு வராரு. கிட்டத்தட்ட பாய்ஸ் படத்துலேருந்தே நகுல் அவரோட அர்ப்பணிப்பு சினிமாவில் இருக்குது. நடிப்புக்கு இல்லை அப்படின்னாலும் பாடல்களுக்கு அதிகப்படியான அர்ப்பணிப்பு இருக்குது. ஒரு பக்கம் மன்னியன் படத்தில் பார்த்தீங்கன்னா காதல் யானை வருகிறோம் அந்த பாட்டெலாம் அவர் தான் பாடியிருப்பாருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு பேசப்பட்ட காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற ஒரு படம், அதில் தான் அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாசிலா மணி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. அதுவுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் கந்தக்கோட்டை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட சந்தானம் எப்படி ஒரே மாதிரியான ஃப்ளேவரில் படம் பண்ணுறாரோ அதே மாதிரியான ஃப்ளேவரில் வந்து திரும்பவும் நகுல் பண்ணுறாரோ, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உமன் சென்ட்ரிக்காகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வாலிபால் ஓரியன்டாக ஒரு படம் பண்ணுறாரு. அதுவும் பெரிய அளவில் பேசப்படல. அதுக்கப்புறமா நகுல் செஞ்ச ஒரு சில படங்கள் வந்து வெளியில் பேசப்படாது. நகுலோட சினிமா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டதாக இருந்துப்பட்டது. ஆனால் தேவயானி இந்த இடத்துல பேசி ஆகணும். கொஞ்ச நாள் குடும்ப வாழ்க்கையில் அவங்க கான்சென்ட்ரேஷன் செலுத்தினாலும் திரும்ப கம்பேக் கொடுக்குறாங்க, ஒரு சீரியலுக்கு வராங்கன்றப்போ அந்த சீரியலுக்கான ஃபேன் பேஸ்மே இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவயானிக்கு எப்போதுமே நம்ம பாராட்டப்படணும். கோலங்கள் மாதிரியான ஒரு சீரியல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளோ எபிசோட்ஸ் போகும்போது அதுக்கு வெற்றிக்கான காரணங்களாக இருந்தது தேவயானி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான். ஸோ அப்படி வெற்றி கொடுக்கக்கூடிய தேவயானியோட தம்பியாக இருந்துக்கிட்டு நகுல் இந்த பக்கம் வந்து வெற்றி கொடுக்கல. அது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர்களின் இமயம் பாரதி ராஜா தான். பாரதி ராஜா ஒரு உச்சக்கட்டம் தொட்ட நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சக்ஸஸ் டு த பீக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போனார். பட் அவரோட பையன் மனோஜ் பாரதி ராஜா எந்த அளவுக்கு பீக்கில் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சொட்ட சொட்ட என்னன்னா இது தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்கட்டும், திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், அப்படியே இன்னொரு படங்களை பார்த்தீங்கன்னா சொல்லாயோ சோலை கிளி அப்படிங்கிற பாடலாம் வந்தது. தான் நடித்த படத்தை விட தான் நடித்த பாடல்கள் மூலமாகவே அதிக பீக் ஆனவர் தான் மனோஜ் பாரதி ராஜா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு படத்தில் காவல்துறையாக பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் ஈஸ்வரன் படங்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து நிறைய படங்களில் கேமியோ ரோல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். பட் ஒரு இயக்குனர்களின் இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜாவோட பையனாக இருந்துக்கிட்டு ஒரு ஆக்டராகவும் ஒரு இன்னும் ஷைன் ஆகலை. சரி, ஓகே, டேரக்டராக ஷைன் ஆவார்னு பார்த்தா மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. அதில் இளையராஜா ஒரு பக்கம் வந்து இசையமைக்கிறார், பாரதி ராஜா நடிக்கிறாருங்கிறப்போ பெரிய காம்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தா இதுவுமே கொஞ்ச நாள் பேசப்பட்டு மறைக்கப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது. ஸோ பாரதி ராஜா அப்படிங்கிறவரோட பையன் மனோஜ் பாரதி ராஜா இந்த அளவு கொண்டாடப்படலை அப்படிங்கிறது, திறமை அப்படிங்கிறது கொண்டாடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இதே மாதிரி அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வாசு. டைரக்டர் பி வாசு அப்படிங்கிறவர் நிறைய படங்கள் இயக்குனாலுமே தமிழ் மக்களுக்கு டக்குன்னு தெரியணும் அப்படின்னா சந்திரமுகி அப்படிங்கிற படம் மூலமாக தான் அவர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. இப்போ சந்திரமுகி பார்ட் 2 ஒரு பக்கம் எடுத்தாரு, அது ஒரு பக்கம் கொம்பா போயிடுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு பக்கம் சந்திரமுகி படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பி வாசு வந்து இயக்குனராக இயக்கியிருக்காரு. அதே நேரம் அவர் நடிகராகவுமே நல்ல ஒரு தேர்ந்த ஆக்டராக தான் இருந்திருக்காரு. பட் அவரோட பையன் தான் சக்தி. நம்ம இது பார்த்துருப்போம், அழகாய் பூக்குதே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் ஹீரோவா இன்ட்ரோவாகி அந்த அரபு நாடே அசந்து நிற்கும் அந்த மாதிரியான பாடல்கள் மூலமாகவும் நிறைய பாடல்கள் மூலமாகவே சக்தி வந்து தமிழ் சினிமாவில் அவரோட எஃபோர்ட்டை போட்டுட்டு தான் இருந்தார். பட் தமிழ் சினிமா மக்கள் வந்து அவருக்கான ஒரு சாக்லேட் பாய் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் அதிகமான பெண்கள் ரசிகர்கள் இருந்தாங்க அந்த 2000-2010 காலகட்டங்களில். பட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுக்கு அவர் எடுபடலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்தது. ஒரு பக்கம் பிக் பாஸ் வராச்சு, பிக் பாஸ்ல எவ்வளோ அழகாக இருக்காருப்பா சக்தி, இவரை ஏன் தமிழ் சினிமா கொண்டாடாமல் விட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீனுக்கு ஈஸியாக எடுபடுவார், பட் பிக் ஸ்க்ரீனுக்கு எடுபட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைய இடத்துலேருந்து வரப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கா அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அதுலேயுமே வந்து ஓகே இப்போ தான் தெரியுது பி வாசு எதுக்கு வந்து தன்னோட பையனை ஒரு ஆக்டரை ஷைன் பண்ணல அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அவ்வளோவா வந்து நல்ல ஒரு நடிப்பு வந்திருக்காது அப்படிங்கிறத உண்மையாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்யா. இவர் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்த நடிகர் நம்ம அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் சார்பட்டா பரம்பரை மாதிரியான ஹிட் படங்கள் கொடுத்தாலுமே அடுத்து அரண்மனை 3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகப்படத்தில் நடித்தார். இப்படியே ஆர்யாவோட டிசிஷன்ஸை நம்ம என்றைக்குமே வந்து யூகிக்கவே முடியாது. அவரோட கூட பிறந்த தம்பி சத்யா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ வரையுமே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஷைன் பண்ணல. ஆக்டராக அவர் வந்து நடிக்கன்னு சொல்லி நிறைய படங்கள் நடித்து அது பாதிலே ட்ராப் அவுட் ஆகி பூஜை போட்டு பாதிலே ட்ராப் அவுட் ஆகி திடீர்னு வந்து டேரக்டர் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு ப்ரொடியூசர் பாதிலே வராமல் இருக்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டதுனால அவரால் சினிமாக்குள்ள ஒரு பெரிய ஷைன் கொடுக்க முடியலங்கிறதான் ஒரு உண்மை. இன்னைக்குமே தமிழ் சினிமாவில் நிறைய விமர்சனங்களை பார்த்தாலுமே நிறைய கெட்ட பேர்கள் வாங்கினாலுமே தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வச்சுட்டு எப்பயுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர். அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் விதத்தில் கெட்ட பேரும் சரி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கெட்ட பேரும் சரி, சம்பள விஷயத்துலையும் சரி, சிலம்பரசன் சிம்பு அப்படின்னு தொட்டாலே வம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேகை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இப்போ வரையுமே அவருக்கான ஃபேன்ஸ் அவர் விட்டே கொடுக்க மாட்டாங்க தெரியும். பட் அப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் டி ராஜேந்தர் அப்படிங்கிறவர் ஒரு பக்கம் வந்து ஷைனாக இருந்தார். இப்போ வந்து சிம்பு ஒரு பக்கம் ஷைனாக இருக்காரு. பட் இவர் கூட பிறந்த குரலரசன் அப்படிங்கிறவர் ஷைனாக இருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளராக அவரோட பயணத்தை தொடர்ந்தார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டராகவும் அவரோட பயணத்தை தொடர்ந்தார். பட் எந்த இடத்துலையுமே குரலரசன் அவருக்கான ஒரு பிளேஸை
பிடிக்கல அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதற்கு காரணம் டி ராஜேந்திரனா இல்லைனா சிம்பு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சிம்பு மாதிரியான ஃபேமில் இருக்கும்போது குரலரசன் அப்படிங்கிற ஒரு ஃபேம் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. இசை அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து ஒரு தலைமுறையை பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைமுறையில் பிளவுபட்ட 2 அண்ணன் தம்பிகள் கூட சொல்லலாம். கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் தான். ஸோ முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா, கங்கை அமரன். இளையராஜா இப்போ வரைக்குமே நமக்கு தெரியும் இசை ஞானி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தொடாத புகழே கிடையாது, வாங்காத விருதுகளே கிடையாது, எக்ஸப்ட் ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆஸ்கார் இளையராஜாக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாருமே பேசுனது நமக்கு தெரியும். இப்படியே இளையராஜாவோட பாடல்கள் கேட்டு வளராத குழந்தைகளே கிடையாது, மடிந்த மனிதர்களும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அவரோட கூட பிறந்த தம்பி தான் கங்கை அமரன். அவர் வந்து நிறைய படங்களுக்கு இசை அமைச்சிருந்தாலுமே அது வெளியில தெரியப்படலை அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இளையராஜா அளவுக்கு அவர் அதிக ஊர்களில் வந்து கான்சர்ட் பண்றாரு, நிறைய இடங்கள் வந்து மேடை கச்சேரிகள் பண்றாரு அப்படின்னாலுமே இளையராஜா வந்து அந்த ஒரு பேர் வந்து கங்கை அமரனுக்கு வரப்படலை. பட் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்றது இப்போ வரையும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவோட மகன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா. யுவன் சங்கர் ராஜா இப்போ வரைக்குமே 90s கிட்ஸோட ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர், ஒரு மெடிசன், ஒரு மெடிடேட்டர்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் கார்த்திக் ராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எந்தெந்த படங்களை இசையமைச்சாருன்னு சொல்லி நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். பட் யுவன் சங்கர் ராஜாவை கேட்டோம்னா அவரோட 100 படங்களுமே சொல்லக்கூடிய ரசிகர்கள் இப்போ வரையுமே இருக்காங்க. கார்த்திக் ராஜா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்த்திக் ராஜாவா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ரசிகர்கள் இப்போ வரையுமே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசத்துக்குமே திறமை ஒரு காரணம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். ஒரு பக்கம் ஆரம்பம், பில்லா இது மாதிரியான படங்கள்லாம் கொடுத்தாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பீக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் ஹோலாக இருக்கட்டும், எதுவுமே வைக்காம கரெக்டாக நேர்த்தியாக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் விஷ்ணுவர்தன். ஸோ இவரோட தம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கிருஷ்ணா. கழுகு படத்தில் நடிச்சிருப்பார்ல அவர் தான். ஸோ விஷ்ணுவர்தன் மாதிரியான ஒரு அண்ணனை, டைரக்டரோட அண்ணனை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து கிருஷ்ணா போகிறேன் ஷைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் யாருக்குமே தெரியல. ஒருவேளை இது வந்து விஷ்ணுவர்தன் மேலே இருக்கக்கூடிய தவறா இல்லைனா வந்து கிருஷ்ணா மேலே இருக்க தவறா எது உங்களுக்கு தோணுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது சாந்தனுக்கு வந்த நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சாந்தனு. இவர் வந்து ஆக்டர் சாந்தனு அப்படிங்கிறத தாண்டி பாக்யராஜோட பையன் சாந்தனு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலேயே முருங்கக்கா அப்படின்னு சொன்னோடனே முதல்ல ஞாபகத்துக்கு வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கிடையாது, கண்டிப்பாக பாக்யராஜ் தான். அப்படி முருங்கக்காவுக்கு பேர் போன ஒருத்தவர், நல்ல படங்களுக்கு பேர் போன ஒருத்தவர், நல்ல வசனங்களுக்கு பேர் போன ஒருத்தவர், நல்ல இயக்கங்களுக்கு பேர் போன ஒருத்தவர் தான் பாக்யராஜ். இப்போ வரைக்குமே அவருக்கான இடம் என்னையுமே தனியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவரோட பையன் சாந்தனு சரியாக செதுக்காமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு இயக்குனராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு நல்ல டைலாக் ரைட்டராக இருந்த ஒரு பட்சத்தில் தன்னோட பையனுக்கு சினிமாவோட சூட்சுமங்கள்லாம் இதான், இது மாதிரியான சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் நடிக்கணும், இது மாதிரியான பீக்கில் தான் நீ வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி ஷைன் பண்ணியிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சாந்தனு அப்படின்னு சொன்னேன் நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு ஒரு 3-4 படங்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவின் கைபேசி, சக்கரை கட்டி, பாவக்கதைகள், இப்போ வந்து ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்களை பேசுவோமே தவிர மாஸ்டர் விஜய் கூட நடித்த மாஸ்டர் படத்தை எடுத்தாலுமே சாந்தனு கலாய்க்கிறதுக்கான வழிகள் தான் நிறையா இருக்குது. ஸோ எந்த இடங்களில் சாந்தனு தவறு செய்கிறாரு, கதைகள் கேட்குறதுல தவறு செய்கிறாரா, இல்லைனா வந்து பாக்யராஜோட பையன் அப்படிங்கிறதுனால யாரும் போய் கதை சொல்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் சாந்தனு அவருக்கான இடத்த இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை வந்து ஒரு படங்களையுமே நழுவ விடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, தமிழ் அரசியலுமே இப்போ வரைக்குமே இது மாதிரியான ஒரு மனுஷன் திரும்ப வரமாட்டாரா அப்படின்னு வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷன் தான் விஜயகாந்த். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கும் செய்யாத விஷயங்கள் கிடையாது, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் செய்யாத விஷயங்களுமே கிடையாது. அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்குமே ப்ரொடக்ஷன்ஸில் நான்வெஜ் சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது விஜயகாந்த் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ சினிமாவுக்கு அர்ப்பணிப்பு செஞ்ச விஜயகாந்தோட பையன் சண்முகம் பண்ணி இப்போ வரை ஷைன் ஆனாரன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முதல்ல ஒரு படம் நடிக்கிறாரு, வெளிவரது பெரிய அளவில் வெற்றி பெறலை. இப்போ அடுத்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு படைவீரன் சொல்லிட்டு, அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. பட் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஷைன் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியப்படலை. ஒருவேளை வந்து விஜயகாந்த் இருந்திருந்தால் சண்முக பாண்டியனுக்கான ஷைன் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இப்போ விஜயகாந்தோட மறைவு அவரோட பையனுக்கு ஷைன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா? விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் ஷைன் ஆகாததற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? ஒரு பக்கம் அவரோட ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கலாம், அவரோட தோற்றங்களாக இருக்கலாம், தமிழ் சினிமாவில் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகம் கம்மியாக இருக்கிறதா இருக்கலாம். இது மாதிரியான என்ன காரணங்கள் உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. தொடர்ந்து ஆண்களே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து பெண்களையும் பார்க்கணும்ல. ஸோ நடிகைகள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா. இன்றைக்கி அவங்க பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி சினிமாக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ரோல் கொடுத்தாலுமே டாப் நாட்ஸாக நடிப்பாங்க. பட் இவங்களுக்கு கிடைச்ச ஷைன் இவங்களோட தங்கச்சி கிடைக்கல. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரோஷா. வெகு சில குறைந்த படங்களே நடித்தவங்க, ஆனால் நடிக்கிற படங்கள் மூலமாகவே நிரோஷா நடிக்கிறாங்கடா அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடுவாங்க. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லால் சலாம் நடிச்சிருப்பாங்க, ரஜினிக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியாக நடிக்கிறதுலாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து வைக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி நிரோஷாவுக்கு அந்த ஒரு இடங்கள் தமிழ் சினிமாவில் கிடைக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரோட மனைவி தான் ஷாலினி. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் எவ்வளோ பேருக்கு தெரியும் ஷாலினிக்கு ஷாம்லி அப்படின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அவங்களுக்கு ஆசைகள்
கதைகள் நிறைய இருந்தது. ஆனால் அவங்களுக்கான ஷைனிங் பிளேஸ் தமிழ் சினிமாவில் இல்லாததுனால தான் அவங்க அதை விட்டு வெளியில் போனாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த திரௌபதி, ருத்ரதாண்டவம் போன்ற படங்கள் நடிக்கக்கூடிய ஷாலினியோட தம்பி எல்லாருமே பேசுவோம். அதே நேரங்களில் ஷாலினியோட தங்கச்சியான ஷாம்லியை யாருமே பேசப்படாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ இந்த இடங்களில் பார்க்கும்போது ஏஆர் முருகதாஸ், ரமணா, தீனா போன்ற படங்களை கொடுத்தவர், ஏழாம் அறிவு, துப்பாக்கி, கத்தி போன்ற படங்களை திரும்பவும் கொடுத்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தவர். 90s and 2K ரெண்டுலேயுமே ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தவர் தான் முருகதாஸ். இவரோட தம்பி திலீபன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வத்திக்குச்சி படம் மூலமாக பெரிய அளவில் பேர் வாங்கினார். பட் அடுத்த நடித்த படங்கள் எதுவுமே வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் படம் நடிக்கிறே விட்டுட்டு வெளியில் போயிட்டார். கிட்டத்தட்ட கும்கி படத்துக்கு அப்புறமா தான் தம்பி ராமையா அவரோட காமெடிகள் ஈடுபட்டது தமிழ் சினிமாவில். அதுக்கு முன்னாடியே அவர் நடிச்சிருந்தாலும் நிறைய படங்களில் வேலை பார்த்திருந்தாலும் இயக்குனராக இருந்தாலுமே தம்பி ராமையா அப்படின்னு எப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா சாட்டை, அதுக்கப்புறம் கும்கி போன்ற படங்கள் மூலமாக தான். தம்பி ராமையா அதுக்கப்புறம் வெளியில் தெரிஞ்சாலுமே தனக்குன்னு அசைக்கவே முடியாத ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவரோட பயோகிராஃபி எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் தம்பி ராமையா எவ்வளோ பெரிய ஃபேமாக இருந்தாலுமே அவரோட பையனான உமாபதி ராமையாக்கு அந்த இடம் கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்வைவர் அப்படிங்கிற கேமில் போயிட்டு வின் பண்ணிட்டுலாம் வராரு. பட் அந்த இடங்களில் போய் அவ்வளோ வின் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே தமிழ் சினிமாவில் திரும்ப ஒரு நல்ல கம்பேக் அவரால் கொடுக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அர்ஜுன் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுனோட பொண்ணான ஐஸ்வர்யாவை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ அர்ஜுனுமே தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த நம்ம லியோ படம் வரையுமே வச்சிருந்தாரு, இனிமேலுமே வச்சிருக்காரு. பட் அதே நேரம் அவங்களோட பொண்ணான ஐஸ்வர்யாவுக்கு அந்த இடம் கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஷால் கூட ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் இருந்த பாட்டுகள் எல்லாமே பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஃபேமஸ் ஆனாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அர்ஜுனோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும்தான் இருந்தது. இதனாலே தம்பி ராமையாவோட பையனும் அர்ஜுனோட பொண்ணுமே அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் கப்புலா அவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமால இப்போ வரையுமே ஷைன் பண்ணல. கிட்டத்தட்ட 1980கள் ஆரம்பிச்சு 2000 வரைக்குமே வேற லெவல் பீக்ல இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராதா. அவங்க 2000 மட்டும் இல்லை, இப்பயுமே நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க, நிறைய ரியாலிட்டி ஷோல ஜட்ஜாவும் இருக்காங்க. பட் ராதா அந்த அளவு பீக்ல இருந்தாலுமே அவங்களோட இரு மகள்களுமே அந்த அளவு பீக்க தொடல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ மூத்த மகள் கார்த்திகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிற படம் மூலமா வந்து சினிமாக்குள்ள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த கோ படத்துக்கு அப்புறமா அவங்க என்ன படம் நடிச்சாங்க அப்படின்றது இப்போ வரையுமே ஒரு டவுட்டா இருக்கு. அந்த படம் நடிச்சதுமே வெளியில தெரியாம இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அப்படிங்கிற படம் ஜீவாவோட படங்கிறத தாண்டி அந்த படத்தோட டீம் ஒரு பக்கம் கேவி ஆனந்த், ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ராதாவோட பொண்ணான கார்த்திகாவை பயங்கரமான ஒரு வித பீக்காவும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ராதாவோட இன்னொரு மகளான துளசி பார்த்தீங்க அப்படின்னா கடல் அப்படிங்கிற படம் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய பேனர் தான். மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் அவங்களோட பேனர் மூலமாக தான் வந்து கௌதம் கார்த்திக், அதாவது கார்த்திக் நவரச நாயகனோட மகனோட முதல் படம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராதாவோட மகளான துளசிக்கு முதல் படமாக இருக்குது. பட் அந்த முதல் படம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முதல் படமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு படம் ஜீவா படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் யான். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கர ஓரத்தில் வந்தாலே அப்படிங்கிற ஒரு பாட்டில் பயங்கர பீக்கில் போச்சு. பட் பாட்டு பீக்கில் போன அளவுக்கு நம்ம ராதாவோட இரு மகளோட வாழ்க்கையுமே பீக்கில் போகல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடனம் புயல் பிரபுதேவா தான். ஸோ ஒரு பக்கம் பிரபுதேவா ஒரு பக்கம் நல்லா டான்ஸ் மாஸ்டரும் ஷைன் ஆகிட்டார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டரும் ஷைன் ஆகிருந்தார். அதே நேரம் இயக்குனராகவும் எங்கேயும் காதல், போக்கிரி உட்பட படங்கள் எல்லாம் ஷைன் ஆகிட்டு இருந்தார். பட் அவரோட தம்பியான யுகேந்திர பிரசாத் ஒரு பக்கம் ஷைன் ஆகாமலே போயிட்டார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படி படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் வந்து டான்ஸராக இருந்திருப்பார். நம்ம பார்த்துருப்போம் தனியே தன்னந்த நீயே அப்படின்னு ஒரு பாடல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா டான்ஸராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெயின் ஃப்ரேம்ஸில் ஒரு க்ளோஸ்அப் டைட் வைக்கிற இடங்களில் கூட அவருக்கான ஒரு ரோல் கிடைக்கப்படாது மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயமா தான் இருந்தது. அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுது, பெரிய அளவில் வெளியில் தெரியப்படாத ஒரு ரோலாக தான் இருந்தது. ஸோ இந்த இடங்களில் அண்ணன் அளவுக்கு தம்பி பீக் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. இப்படியே இவ்வளோ பேர் வந்து அண்ணன் தம்பி வந்து தமிழ் சினிமாவில் டாப்பாக இருந்தாலுமே அவங்க கூட பிறந்தவங்க யாருமே மேலே வரலை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம். பட் அண்ணனும் சரி தம்பியும் சரி ரெண்டு பேருமே யாரா வந்து பீக் ஆஃப் த மூமெண்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஸ்பார்க் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் கார்த்திக் தான். ஒரு பக்கம் சூர்யாவுமே நிறைய ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்தாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கிட்டத்தட்ட காணாமலே போயிட்டான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு. அயன், வாரணம் ஆயிரம், ஆதவன் இது மாதிரியான படங்கள் மூலமாக. அதுக்கப்புறம் சிங்கம் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் கொஞ்சம் பீக் ஆகுது. நடுவில் வந்து ரத்த சரித்திரம், ஒரு சில படங்கள் மறுபடியும் காணாமல் போகுது. ஏழாம் அறிவு அப்படிங்கிற ஒரு படம் நல்ல கம்பேக்காக 6 பேக்ஸ்லாம் வச்சுட்டு வேற லெவலான ஒரு படமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 மாதிரியான படங்கள் திரும்ப அவருக்கு நல்ல கம்பேக் கொடுக்குது. இது மாதிரி சூர்யா ஒரு ஃப்ளாப் கொடுப்பாரு, ஹிட் கொடுப்பாரு, பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு, திரும்ப ஒரு அட்ட ஃப்ளாப் கொடுப்பாரு. இது மாதிரியான படங்கள் தான் சூர்யா பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் கார்த்தி சூர்யாவை காட்டிலும் அதிக ஹிட் படங்களை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கார்த்தி தான். ஆனால் ஒரு சில படங்கள் சொல்லப்போனால் சகுனி, ஆலிநாள் அழகராஜா இது மாதிரியான படங்கள் அவர் ஃப்ளாப் கொடுத்தாலுமே அதே நேரம் அதுக்கு ஈக்குவலான ஹிட்டை வந்து ஒரு பக்கம் அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். கைதி, தீரன் இது மாதிரியான படங்கள் கொடுக்கறது மூலமாகவே கார்த்தி இப்போ வரைமே தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்தை வச்சிட்டு இருக்காருங்கிறத யாராலுமே மறக்க முடியாது. இந்த கூட்டணியில் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன், தனுஷ் தான். செல்வராகவன் ஒரு பக்கம் வந்து இப்போ
சமீப காலமாகவே ஒரு இது மாதிரியான படங்களை கொடுத்தாலுமே அவர் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பேரை வாங்கிட்டார். செல்வராகவன் தி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு. அவரோட தம்பி தனுஷ் இன்னைக்கு யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆக்டர், லிரிக் ரைட்டர், ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்துட்டாரு. அவர் இன்னும் அவதாரம் எடுக்காத ஒன்னே ஒன்று தான், அது மியூசிக் கம்போசிஷன் தான். அதுவும் அனிருத் கூட உட்காந்து அப்பப்போ டோன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் இன்னும் முழுமையாக உட்காந்து மியூசிஷியனாக மாறல. இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவன், இன்னொரு பக்கம் தனுஷ். ஏன்னா தனுஷ் நிறைய மேடைகளில் சொல்லுவார், இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா என்னை செதுக்கிய கல்கி, என்னோட கல்கி செல்வராகவன் தான் காரணம். புதுப்பேட்டை அது மாதிரியான படங்கள் மூலமாக சொல்லுவார். ஸோ அண்ணனும் தம்பியும் வந்து பீக்கில் இருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே செல்வராகவன், தனுஷ் இவங்களையும் கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் திரும்ப கம்பேக் கொடுத்து நடிக்கணும், இது மட்டும் இல்லாமல் பரத்தா இருக்கட்டும், நம்ம ஆக்டர் பிரசாந்தா இருக்கட்டும், இவங்கள மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் திரும்ப கம்பேக் கொடுக்குறதுக்கான முயற்சியில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் விக்ரம் பிரபு கூட, இது இல்லாமல் சித்தார்த், விதார்த்னு எவ்வளோ பேர்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. உங்களுக்கு எந்த நடிகர்கள் வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வரணும்னு ஆசையாக இருக்குது? இதில் இருந்த நடிகர்கள் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் டு த தமிழ் சினிமா, யார் யாரெல்லாம் வந்து நான் எலிஜிபிள் டு த தமிழ் சினிமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.